ஒரு சிறிய ஊரில் ஜெனிஸ்டன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலியும் நல்ல மனம் கொண்டவனுமானாலும் பயம் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டது. தேர்வுகளில் தோல்வி அடைவது, புதிய நண்பர்களை சந்திப்பது, புதிய விஷயங்களை முயற்சிப்பது, எதற்கும் அவன் பயந்தான். பள்ளியில் போட்டிகள் வந்தாலும் நான் தோல்வி அடையலாம், எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கலாம் என்று நினைத்து கலந்து கொள்ள மறுத்துவிடுவான். பெற்றோர் உற்சாகப்படுத்தினாலும் பயம் அவனை எப்போதும் தடுக்க வைத்தது. ஒரு மாலை மனமுடைந்து அவன் ஊரின் அறிவாளியான தாத்தாவிடம் சென்றான். தாத்தா, எனக்கு பயம் அதிகம், எதிலும் வெற்றி பெற முடியாத மாதிரி தோன்றுகிறது என்று அவன் சொன்னான். தாத்தா புன்னகைத்து, ஒரு கதையை சொல்கிறேன், கவனமாக கேள் என்றார். நிறைய ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தூரத்திலுள்ள இராஜ்யத்தில் லியோ என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் இருளுக்கு பயந்தான், விழுவதற்கு பயந்தான், யுத்தத்திற்கும் பயந்தான். ஒரு நாள் அவன் ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார். லியோ தனியாக உட்கார்ந்து கவலை கிடப்பதை பார்த்து, என்ன காரணம் குழந்தையே, ஏன் சோகம் என்று கேட்டார். நான் வலிமையாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் பயம் என்னை கட்டி போட்டுவிட்டது, லியோ சோகமாகச் சொன்னான். முனிவர் அவனை ஒரு ஆற்றருகே அழைத்துச் சென்றார். நதியில் நடுவில் ஒரு பெரிய கல்லை காட்டி, உன் பயம் இந்த கல்லை போல என்றார். நீர் அந்த கல்லை மோதும் போது என்ன ஆகும்? நீர் நின்றுவிடும், லியோ பதிலளித்தான். நிச்சயமாக அல்ல, முனிவர் சிரித்தார். நதி நிற்பதில்லை, அது அந்த கல்லை சுற்றி சென்று தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். பயம் ஒரு தடையாக இருக்கலாம், ஆனால் நீ அதை சமாளிக்காமல் நின்றுவிட்டால் நீ எப்போதும் முன்னேற முடியாது. அதை தாண்ட முயன்றால் வெற்றி நிச்சயம். இந்த கதையை கேட்ட லியோ புரிந்து கொண்டான். அந்த நாளிலிருந்து பயம் வந்த போதெல்லாம் அதை மீறிச் செல்வதற்கு முயற்சி செய்யத் தொடங்கினான். பலமுறை தோல்வியடைந்தான், காயமடைந்தான், ஆனால் எப்போது விட்டுவிடவில்லை. ஆண்டுகள் கடந்த போது அவன் நாட்டின் தலை சிறந்த வீரராக மாறினான். அவன் வென்ற மிகப்பெரிய போர் எதிரிகளை அல்ல, தனது பயத்தையே. இதை கேட்ட ஜெனிஸ்டன் ஆழமாக சிந்தித்தான். பயம் என் எதிரி இல்லை, அது ஒரு தடையே. அடுத்த நாள் பள்ளியில் பேச்சு போட்டி அறிவிக்கப்பட்ட போது அவன் மிகப்பெரிய முடிவெடுத்தான். நான் கலந்து கொள்கிறேன் என்று தன்னம்பிக்கையுடன் கை உயர்த்தினான். போட்டி என்றென்று அவன் கைகள் சிலிர்த்தன, இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் தாத்தாவின் வார்த்தைகள் அவனுக்கு தோன்றின. பயம் ஒரு கல்லே, முன்னேறிக் கொண்டே இரு. அவன் ஆழமாக மூச்சுவிட்டு பேசத் தொடங்கினான். முதலில் குரல் நடுங்கியது, ஆனால் முடிவில் அவன் உறுதியாகவும் வலுவாகவும் உணர்ந்தான். முதல் பரிசு கிடைக்கவில்லை, ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் கிடைத்தது, அவனது தன்னம்பிக்கை. அதன் பிறகு ஜெனிஸ்டன் தன் பயங்களை எதிர்கொண்டான். பெரிய கூட்டத்தின் முன்பு பேசினான், புதிய விஷயங்களை முயற்சித்தான், மற்றவர்களுக்கும் உதவினான். ஆண்டுகள் கடந்தபோது அவன் ஒரு மேடை பேச்சாளராக மாறி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பயத்தை வெல்ல ஊக்கமளித்தான். எனவே நினைவில் கொள்ளுங்கள், பயம் ஒரு கல்லாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் முன்னேற முயற்சித்தால் வெற்றி உங்கள் பக்கம் வந்தே தீரும்.